to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டுவர பாரதிய ஜனதா அனுமதிக்காது. சத்தீஸ்கரில் பரப்புரை மேற்கொண்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல், நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும். பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. முத்ரா கடன் வரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயுவுக்கு மானியம் தொடரும் என்றும் உறுதி. பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் பணவீக்கம், வேலையின்மை ஆகிய 2 வார்த்தைகள் இல்லை. மோடியின் வலையில் இளைஞர்கள் சிக்கப்போவதில்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சாடல். பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொடுத்தது 5.5 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே. 10,76,000 கோடி ரூபாய் கொடுத்ததாக கூறுவது பொய்க்கணக்கு என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த செலவிடப்பட்ட நிதியை எந்த கணக்கில் சேர்ப்பீர்கள்? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. தூத்துக்குடி கலவரம் ஏற்பட திமுக துணை நின்றதாக தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு விரும்பத்தகாத சம்பவத்தை உருவாக்கியதாகவும் சாடல். உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வலம் நடத்தி கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு துணை நின்றிருக்கிறீர்கள். ஆக அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு இப்படி விரும்பத்தகாத சம்பவத்தை உருவாக்குகிறது நீங்கள். இயந்திர வாக்குப்பதிவு முறையால் கொடுங்கோல் ஆட்சி மீண்டும் அமையப் போகிறது. நாகையில் பரப்புரை மேற்கொண்ட சீமான் பாஜக மீது கடும் விமர்சனம். அந்த பெட்டியில முதல்ல போன தேர்தலில் 380 இடம் நாங்க அதே மாதிரி அடிச்சாங்க. இப்ப 400 இடங்கிறாங்க, அதே மாதிரி தான். இப்ப 143 இடம் மிச்சம் இருக்குல்ல, அதுக்கு தான் இப்ப தேர்தல் நடக்குது இந்தியா முழுமைக்கு. ஏன்னா பெட்டி அவங்க கிட்ட இருக்கு. திமுக அமைச்சர் உதயநிதி சென்ற ஹெலிகாப்டரில் அதிகாரிகள் சோதனை. நீலகிரிக்கு பரப்புரைக்காக சென்றபோது தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரம். பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு காவல்துறை சம்மன். அரியலூர், பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் இடையே புதிய ரயில் பாதை அமைக்க வரும் நிதியாண்டில் நிதி ஒதுக்கப்படும். மலரும் தாமரை வளரும் பெரம்பலூர் என்ற பெயரில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர். நாற்பது தொகுதிகளில் நெல்லையில் வெற்றி பெறுவது மட்டுமே சந்தேகமாக உள்ளது. காங்கிரஸ் வேட்பாளரின் அணுகுமுறை சரியில்லை என்றும் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பேச்சு. பின்னாடி ஒண்ணுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. கொஞ்சம் டவுன் நம்ம ஜெயிச்சிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கொஞ்சம் குறைச்சல்காரர் அந்த கேண்டிடேட் அவர் அணுகுமுறை கொஞ்சம் பத்தல. விஜயை தொடர்ந்து அரசியலில் களமிறங்கும் மற்றொரு நடிகர். புதிதாக கட்சி தொடங்கி 2026இல் தேர்தலை சந்திக்க உள்ளதாக நடிகர் விஷால் அறிவிப்பு. மும்பையில் நடிகர் சல்மான் கான் வீடு அருகே நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியீடு. 2 நபர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு. இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்தியதாக ஈரான் அறிவிப்பு. தங்களுக்கு எதிராக நின்றால் அமெரிக்கா மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை.
ஈரானில் உள்ள இந்தியர்கள் அவசர உதவிகளை பெற தொலைபேசி எண்கள் அறிவிப்பு. இஸ்ரேல் ஈரான் மோதலை தொடர்ந்து இந்திய தூதரகம் நடவடிக்கை. மும்பை சென்னை அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் லீக் போட்டி. கடைசி ஓவரில் ஹாட்ரிக் சிக்ஸர் அடித்து ரசிகர்களை பரவசமாக்கிய MS தோனி. Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.